நேற்று தென்காசியில் அகத்திய பெருமான் அவர்களுக்கும் வாழைச்சித்தர் ஐயா அவர்களுக்கும் விஸ்வாமித்ரன் மகரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தங்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நேற்று ஐயா தென்காசியில் சொன்னாங்க, கோ பூஜை பார்த்த பலனை நான் இன்றைக்கி கடனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து மருத்துவ செலவுக்கு செலவழிங்கன்னு சொன்னீங்க. நானும் நேற்று போய் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதில் தான் நேற்று மருத்துவர் ஒரு விஷயம் சொன்னாங்க, கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போது அவள் ஃபஸ்ட்டு வரவே மாட்டேன்னு சொன்னால், அவளை எப்படி நான் வரணும்னு பிளான் பண்ணேன், ஆனால் எப்படி வந்தேன்னு தெரியல. ஒரு சீக்கிரத்தில் ஒரு ஏதோ ஒன்று இழுத்துட்டு வந்த மாதிரி இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவளாக வரமாட்டேன்னா திருப்பி அதுக்கப்புறம் அவளும் காலையில் எழுப்பினோடனே எந்திரிச்சிட்டு அவளே எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பிட்டா. அதனால் அவளுக்கும் அகத்திய பெருமான் ஆசீர்வாதம் வழங்கணும். அப்புறம் 3 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனையும் ஸ்கூலில் இப்போது சேர்க்க போகிறேன் ஜூன் மாதம். அவனுக்கும் அகத்திய பெருமானோட ஆசீர்வாதம் வாங்க. அருள் பெருமகா நிலையாய் தென்காசி தலமதில் நடைபெற்ற சச்சங்க நிகழ்வில் அம்மையும் அப்பனும் அமர்ந்து அழகு பெற ஆசிகள் வழங்கி நல்கி சித்தர்களெல்லாம் அமர்ந்து உரையாடி ஆசி நிலைகளை கேட்டு பெற்று அகத்தியன் கூறிய ஆகம நிலை கேட்டு சபை நாடி வந்து உடனடியாய் மறுதினமே நடைபெறுகின்ற சஷ்டி பெருநாளுக்கு வந்தமர்ந்து கோமாதா பூஜை கண்டு ஆற்றலோடு சபையோடு நற்தொடர்பினை ஏற்படுத்தி கொண்ட அந்நிலைக்கு தம்பதியர் மழலையருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். ஓம் அகதீசாய நமக. வினை தீர்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை என்பது சித்தன் திருவாய் மொழிகளிலிருந்து உரைக்கின்ற அக்கணமே வினைகள் அகல துவங்குகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். ஓம் அகதீசாய நமக. பிடகனிடம் சென்று மருத்துவ நிலையம் சென்று பார்க்கின்ற அந்நிலைகளில் சித்தனே உடனிருந்து சிவ சித்தர்களே உடனிருந்து அத்தகைய பணிதனை மேற்கொண்டார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். நல்நிலையாய் படிப்படியாக திருநீற்று சாம்பல் பெற்று தன் இல்லமதில் வேல் வைத்து வளம் வருகின்ற பொழுது இல்லத்தில் இருக்கக்கூடிய இகலோக குறைகள் அனைத்தும் நீங்கி உடல் நலவள ஆரோக்கிய நிலைகள் பெற்று அற்புதமான சரஸ்வதி கடாட்சம் மகாலட்சுமியினுடைய அற்புதமான ஆற்றல் பெற்று வளம் வர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. போகையில் விபூதி வாங்கிட்டு வாங்க.